ரைட் பை. ஸோ மக்களே, அகைன் குட் ஈவினிங் பை எல்லாருக்குமே. இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற டாபிக் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ். இன்னும் ஒரு 2-3 டாபிக் மட்டும் சின்ன சின்னதாக பெண்டிங் இருக்குது. ஸோ அதை நான் இன்னைக்கு உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக ப்ராப்ளம் கிட்ட போயிடலாம். ரைட். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னா என்னங்க சார்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ்னா எங்கெல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வெளில போகும். எங்கெல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கோ அங்கெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் உள்ள போகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் டெர்மினேட் நெகட்டிவ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பாசிட்டிவ் அண்ட் டெர்மினேட் நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் பாசிட்டிவ்ல இருந்து வெளியில போகும், நெகட்டிவ் நோக்கி உள்ள போகும். அதே மாதிரி ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது. தே நெவர் இன்டர்செக்ட் டு ஈச் அதர். ஒன்றை ஒன்று வெட்டி கொள்ளாது, அதே மாதிரி இன்டர்செக்ட் ஆகாது. எப்படின்னா, ஒரு லைன் இப்படி போகுதுன்னு வச்சுக்கேன், இன்னொரு லைனு இப்படி போயெல்லாம் வெட்டாது. ஒரு லைன் இப்படி போனா இன்னொரு லைன் இப்படி போகும், இன்னொரு லைன் இப்படி போகும், இன்னொரு லைன் இப்படி போகும். உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமே இல்லை, அவ்வளவுதான். ரைட்டா? அப்போ தே நெவர் இன்டர்செக்ட் டு ஈச் அதர்னு கவனமா கத்துக்கணும். ரைட்டா? அடுத்தது அதே மாதிரி மூணாவது லைனு, இப்போ இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. பாசிட்டிவ்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் வெளியில போகுது, நெகட்டிவ் நோக்கி போகுது. அப்ப டைரக்ஷன் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு இடத்துல புள்ளி வச்சு அதுக்கு நேரா கோடு போட்டீங்கன்னா அதுதான் டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ இந்த மாதிரி புள்ளி வச்சு கோடு போட்டா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? டான்ஜென்ஷியல் லைன். அதுக்கு பேரு டான்ஜென்ஷியல் லைன். Tangential line gives the direction of electric field at that point. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனமா கத்துக்கோங்க. எங்கெல்லாம் நீங்க டான்ஜென்ஷியல் லைன் டிரா பண்றீங்களோ அது என்ன பண்ணும்னா, டான்ஜென்ஷியல் லைன் gives the direction of electric field at that point. ரைட்டா? அப்ப டான்ஜென்ஷியல் லைன் டிரா பண்ணீங்கன்னா டான்ஜென்ஷியல் என்ன பண்ணுனா அந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டை கொடுத்துரும். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா லைன்ஸ் ஆர் வெரி கிரவுடட். பக்கத்துல இருக்கு. லைன்ஸ் ஆர் வெரி கிரவுடட். எலக்ட்ரிக் ஃபீல்டு வீக்கா இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் ஃபேர் அப்பார்ட்னா தள்ளி தள்ளி இருக்கும். far apart. இதெல்லாம் நீங்க அப்படியே உங்க என்சார்ட்ல படிப்பீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் so strong. The field lines are very crowded. நெருக்கமா இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னா far apart. எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஒன்னு தள்ளி தள்ளி இருக்கும். ரைட்டா? ஓகே, அடுத்தது ஏற்கனவே நீங்க என்ன படிச்சீங்கன்னா phi equal to q by epsilon naught படிச்சீங்க இல்லையா? இங்கேயே அதே தான் சொல்லி தர போறேன். நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் 1 by epsilon naught times of net charge. இங்க பாருங்க, n-ம் phi-யும் ஒண்ணுதான். n be the number of electric field line, phi number of electric field line passing through an given area. அப்ப என்னன்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து எத்தனை லைன் வெளில வரும், அதான் n. அப்ப n equal to q by epsilon. phi-னா எத்தனை லைன் வெளில வரும், இந்த ஏரியா வழியா புகுந்து போகும், அவ்வளவுதான். அப்ப n-ம் phi-யும் ஒண்ணுதான், குழப்பிக்காத. நான் ஏற்கனவே உனக்கு என்ன சொல்லி கொடுத்தேன் சார்? 1 கூலும் சார்ஜ் எத்தனை லைன்ரா வெளில வரும் சார்? ரொம்ப ஈஸி சார். அப்ப n equal to 1 கூலும் by 8.854 into 10 power minus 12. அப்போ 1.129 into 10 power 11 லைன்ஸ் வரும்னு நான் இன்னொரு இதுக்கு முன்னாடியே ஒரு கிளாஸ்ல உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்துருந்தேன். ரைட்டா? ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் எவ்வளோ வரும்? 1.129 into 10 power 11 லைன்ஸ் கண்டிப்பாக வெளில வரும்ன்றது கவனமாக கற்றுக்கணும். நல்லா கற்றுக்கோங்க. If the charge is positive, direction of electric field is outward.
the charge is negative, direction of electric field inward. பாசிட்டிவ் சார்ஜ்ல இருந்து தான் நெகட்டிவ் சார்ஜுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் போகும். இது ஒரு க்ளோஸ்டு கண்டினியூஸ் கர்வ். பாசிட்டிவ்ல இருந்து நெகட்டிவ் போனா இப்படி போகும், அவ்வளவுதான். இது ஒரு க்ளோஸ்டு கண்டினியூஸ் கர்வ்ன்றதை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். ரைட்டா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் நான் இதுக்கு முன்னாடி உனக்கு நடத்தல, இதுல சம் இருக்கு, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு போட்டு காட்டுறேன். அடுத்தது கவனமா கத்துக்கோங்களேன். இப்ப நீங்க கத்துக்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். என்னன்னா, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுல ஒரு சார்ஜ் என்டர் ஆனா எப்படி இருக்கும்? கவனமா கத்துக்கோ, பொறுமையா கத்துக்கோ. when a charge is enter into யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒன்னும் இல்லடா, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டுல சார்ஜ் உள்ள போனா என்ன ஆகும்? ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல சார்ஜ் உள்ள போனா என்ன ஆகும்? ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கீழ இருந்து மேல இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கீழ இருந்து மேல இருக்கு. இப்படியே போயிட்டு இருக்கு. நான் என்ன பண்றேன்னா, ஒரு பாசிட்டிவ் சார்ஜை உள்ள கொண்டு போறேன். உன்னோட விருப்பம். நீங்க பாசிட்டிவ் சார்ஜை உள்ள கொண்டு போகலாம், நெகட்டிவ் சார்ஜை உள்ள கொண்டு போகலாம். உங்க ஆலன் மாடல்ல எலக்ட்ரான் போற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதை முடிச்சது நான் உங்களுக்கு அதை சொல்லிக்கிறேன். பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள போகுது. நான் உங்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்ல போறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டுல பாசிட்டிவ் சார்ஜை வச்சிங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு, டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ் ஒரே டைரக்ஷனா இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டுல நெகட்டிவ் சார்ஜை வச்சிங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும். இப்போ இதை யோசிங்க பார்க்கும். இது பாசிட்டிவ் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்க இருக்கு. அப்போ ஃபோர்ஸோட டைரக்ஷன் கிட்டத்தட்ட கீழே இருந்து மேலே. அப்போ இந்த சார்ஜ் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா பெண்ட் ஆகும் இப்படியே போயிடும். உங்களுக்கு சொல்ல வர்றது புரியுதா? யாரோ இந்த சார்ஜை தள்ளுறாங்க, கீழே இருந்து மேலே தள்ளுறாங்க, இப்படி தள்ளுறாங்க. தள்ள அது ஒரு பாரபாலிக் பாத்துல போகும். அப்ப இந்த கொஸ்டின் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். when a charges enters into a uniform magnetic field, the path becomes parabola. போய் பாருங்க, ப்ரீவியஸ் பேப்பர் எடுத்து பாருங்க. when a charges enters into a uniform electric field, the path becomes parabola. Right up? Okay. ஒரே நிமிஷம். அனன்யா, தனஸ்ரீ, ராம் கோகுல், சஞ்சய், தர்ஷா. வேற யார் மிஸ்? ஷைனி காணோம்னு நினைக்கிறேன். ரைட், பார்த்துக்கலாம். ஓகே, ஒரே நிமிஷம். when a charge enters uniform electric field, the path becomes parabola. ரைட், கத்திட்டே வாங்க. ஓகே, இதுக்கான ஈக்குவேஷன் போட்டு காமிங்க சார். உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? ஆக்சுவலா அந்த பார்ட்டிக்கல் எங்க வந்திருக்குன்னா, அந்த ஒரு பிளாக் லைன்ல ஒரு கோடு போடுறேன் பாருங்களேன். இங்க வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ், இது வந்து ஒய். எக்ஸ்னா டிஸ்டன்ஸ் இல்ல, எக்ஸ்னா டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஜென்ரலா வெலாசிட்டி இன்டு டைம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி யூ, டைம் வந்து டி. ஒத்துக்கிறீங்களா? ஏன்னா இது இனிஷியல் வெலாசிட்டி யூவோட போகுது, இங்க வர்றதுக்கு டி டைம் ஆகுது. அதே மாதிரி y equal to ut plus half at square. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் படிச்சிருப்பீங்க.
S equal to ut plus half at square. In the vertical distance y, அப்போ y equal to initial speed 0 இருந்தா half a t square. ரைட், அப்ப half a t square. ரொம்ப முக்கியமான விஷயம், y equal to half a. t க்கு பதிலா x by u, t க்கு பதிலா x by u இல்ல, அப்போ x ஸ்கொயர் by u ஸ்கொயர், ஏன்னா t ஸ்கொயர் தானே இல்ல, ரைட்டா. f equal to ma, f equal to e. என்ன சார் இது, பா பொறுமையா கத்துக்கோங்களேன். நியூட்டனோட செகண்ட் லா ஃபோர்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்டு ஆக்சலரேஷன். எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு E equal to F by Q. அப்ப F equal to EQ. EQ தான் நான் E ன்னு போட்டிருக்கேன். அப்ப ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் தானே. அப்ப MA equal to EQ. இங்கிருந்து A மட்டும் வேணும்னா EQ by MA அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க பாரு. Y equal to half EQ by MA into x square by u square. பை இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஆக்சலரேஷன் கேட்டாங்கன்னா உன்னோட நினப்பு ஃபுல்லா EQ by M தான் இருக்கும். ஒருவேளை எலக்ட்ரானா இருந்தா E by M இருக்கணும். E எலக்ட்ரிக் ஃபீல்டு, M மாஸ், E சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். இப்போ மீது எல்லாருமே கான்ஸ்டன்ட். அப்போ yக்கும் x ஸ்கொயருக்குமான ரிலேஷன் என்ன? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். y equal to kx square, நீங்க 10th ல இருந்து படிச்சிட்டு இருக்கீங்க. y equal to kx square, the path becomes parabola. ரைட்டா? the path becomes parabola. அப்ப என்ன கேக்குறாங்கன்னா, when a charges enters into a uniform electric field, அதோட பாத் என்னடா பாத்துன்னு உங்ககிட்ட கேக்குறாங்க. என்ன பாத்துன்னு சொல்றீங்க? பாரபோலான்னு சொல்றீங்க. ரைட்டாப்ப? ஓகே. இப்போ நான் கற்றுக் கொடுத்த கொஸ்டின்ல இருந்து நீங்க கத்துக்க போறது, சார் ஒன்றும் இல்லை, ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு சார்ஜ் என்டர் ஆகுது, பிளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ் என்டர் ஆகுது. எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் ஃபோர்ஸோட டைரக்ஷனும் சேமா இருக்கும், பிகாஸ் இஃப் த சார்ஜ் இஸ் பாசிட்டிவ். அப்போ அந்த ஃபீல்ட், அந்த சார்ஜ் இப்படி வந்துடும். ஆஃப்டர் டி டைம் அது இங்க இருக்கும் பொழுது அதோட ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் எக்ஸ், வெர்டிக்கல் YA. அப்ப x equal to u into t, y equal to half a t square. எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல சார்ஜை வச்சிட்டாலே it experiences force. Force equal to EQ. According to Newton second law, MA. A equal to EQ by MA. T equal to x by u. Substitute பண்ணீங்கன்னா 1/2 EQ by MA, x square by u square. Y is proportional to x square. The path becomes parabola-ன்றத கவனமா கத்துக்கணும். ரைட்டா? பை இந்த டாபிக் எல்லாருக்கும் கிளியரா? எனக்கு பதில் சொல்லுங்க. ஹேமா, ராம் கோகுல். Yes sir. Ebi. Yes sir. Sanjay. Yes sir. Darsha. Yes sir. ஷைனி என்னாச்சு? ஷைனி கேக்குதாமா? அனன்யா. அனன்யா. Sir. கிளியராமா? Clear sir. ரைட் பா. தனஸ்ரீ, தென் தர்ஷா, ராம்கோகுல் எல்லாம் பேசுறாங்க, எல்லாத்தையும் கேட்டேன்னு நினைக்கிறேன். ஷைனி ஏன் வெளில போன? இப்போ வரோம் இல்லையா? சரிப்பா. அடுத்தது கவனமா கத்துக்க வேண்டியது, இப்போ ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு ப்ராப்ளம் கற்றுக் கொடுக்க போறேன். கேப்ல கவனிங்க. ஒரே நிமிஷம். இங்க வாங்க.
ஆக்சுவலா நான் இப்போ எந்த டாபிக் தெரியுமா சொல்லி கொடுத்தேன்? இந்த லைனை படிங்க. மோஷன் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகிள் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் டைபோல். இது என்னப்பா அர்த்தம்? ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிளை நீங்க உள்ள என்டர் பண்ணா என்ன ஆகும்? இதான் கொஸ்டின். ஒரு சார்ஜ்டு பார்ட்டிகிளை உள்ள என்டர் பண்ணா, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளார என்டர் பண்ணா என்ன ஆகும்? எல்லாரும் கொஸ்டின் நம்பர் 1 படிங்க. an electron enters an electric field. அப்போ உடனே டயக்ராம் போட்டுக்கோ. எலக்ட்ரிக் ஃபீல்டு வழக்கம் போல கீழே இருந்து மேலே போகுது. எலக்ட்ரான் மைனஸ் சி, எலக்ட்ரிக் ஃபீல்டு மேலே போகுது. வெலாசிட்டி ஃபீல்ட் வித் இட்ஸ் வெலாசிட்டி, அவங்க கேட்கறது பாத் கேட்கல, வெலாசிட்டி கேட்குறாங்க. electron enters an electric field with its velocity in the direction of electric field. அப்போ டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டுனா இந்த பக்கம் தான் அது போகுது. மோஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லயே எலக்ட்ரான் போகுதுன்னு சொல்றாங்க. என்ன ஆகும்னு கேட்கிற ஒரு விஷயம் கவனிங்களேன். ஒருவேளை பர்பண்டிகுலரா எலக்ட்ரான் போச்சுன்னா பாத் பிகம்ஸ் பேரபுலா. கவனமா கவனிங்க, நம்மள ஈஸியா ஏமாத்திருக்காங்க பாருங்க. An electron enters an electric field with its velocity in the direction of electric field. Electric field ஓட டைரக்ஷன்லயே எலக்ட்ரானும் போகுது. உன்கிட்ட என்ன சொல்லி கொடுத்தேன்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த பக்கம் இருந்தா நெகட்டிவ் சார்ஜை பிளேஸ் பண்ணீங்கன்னா ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல இருக்குன்னு சொன்னேன். ரைட்டா? இந்த 4 ஆப்ஷன்ல என்ன கரெக்டா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, the path of the electron will be circle. கண்டிப்பா தப்பு. வந்தா பேரபுலான்னு தான் வரணும். The path of the electron will be parabola. எப்ப enters into 90 degree. 90 டிகிரில என்டர் ஆச்சுன்னா பேரபுலா ரைட்டு. ஆனா இது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லயே என்டர் ஆகுது, ஃபோர்ஸ் ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப கண்டிப்பா அதோட ஸ்பீடு குறையும். ஆப்ஷன் 3 தான் ரைட்டு. இந்த இன்க்ரீசஸ் தப்பு. கத்துக்க முடியுதா உங்களால? ரைட்டா? இந்த சம்ம கொஞ்சம் கிளியரா புரிஞ்சுக்கோங்க. எப்படி என்டர் ஆகுதுன்னு பாரு, அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லு. அதே பர்பண்டிகுலரா என்டர் ஆனா ஆப்ஷன் 2 தான் ரைட்டு. அதே டைரக்ஷன்ல என்டர் ஆகிறதுனால ஆப்ஷன் 3 தான் ரைட்ன்றதை புரிஞ்சுக்கணும். ரைட்டாப்ப? இங்க வாங்க. கொஸ்டின் நம்பர் 81. 81க்கு ஆன்சர் ட்ரை பண்ணு. The charge is projected into uniform electric field E. Work done. கேட்கறது work done. When it suffers displacement YA. ஆக்சுவலா டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து S, அதுக்கு பதிலா Yன்னு சொல்லியிருக்காங்க. கேட்கறது ஒர்க் டன் கேட்குறேன். ஒர்க் டன் காலங்காலமா நீங்க படிக்கிறது ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸுக்கு இந்த லெசன்ல என்ன சார் வரும்? QE. எஸ்க்கு பதிலா அவங்க என்னடா கொடுத்துருக்காங்க? ஒய். ஆப்ஷன் 1 அசால்ட்டான சொல் பாருங்களேன். அப்போ ஒர்க் டன் வந்து when it suffers a displacement y along the field direction. ரைட்டா? ரைட் பை. கொஸ்டின் நம்பர் 81 கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். 82 இது உங்களோட சம்மு. முடிஞ்சதுன்னா யாராவது சரியா ஆன்சர் சொல்லு. சொல்றவங்களுக்கு இந்த மாசம் ஃபீஸ்ல ஒண்ணுமே பண்ண முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு ஒரு சூப்பரு, உனக்கு ஒரு எக்ஸலண்ட்டு, உனக்கு ஒரு கங்க்ராட்ஸ், ஏதாவது ஒன்று வரும். பதில் சொல்லுங்க பாக். 82 ட்ரை பண்ணு. உன்னுடைய நேரம் இது. 82 ட்ரை பண்ணு. 2 நெகட்டிவ் சார்ஜ், 1 பாசிட்டிவ் சார்ஜ், 3 பாசிட்டிவ், 4 நெகட்டிவ். சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல 2 பதில் வந்திருக்கு. சரியாது எபி? சார் எனக்கும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அனன்யா, ஷைனி, தர்ஷா, சஞ்சய். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். ஸோ நிறைய ஃபர்ஸ்ட் தான் சொல்லியிருக்கீங்க. முதல்ல இது பாசிட்டிவ் சார்ஜ், இதோட பாத்து தான் இங்க கொடுத்துருக்காங்க. இந்த பாத் வந்து இப்படி போறதுனால முடிவு பண்ணிக்கோங்க, டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு கீழே இருந்து மேலே.
2 நெகட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டில் நெகட்டிவ் சார்ஜ் என்ட்ரு ஆனால் அதுக்கு அகைன்ஸ்டாக தான் வரும்னு உனக்கு தெரியும். ஆப்ஷன் 1 டவுனு. அப்போ 3 கிடையாது, 4 கிடையாது. நான் நெக்லேட் பண்ணிட்டேன், ரைட்டா? 3 பாசிட்டிவ் சார்ஜ். அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கீழே இருந்து மேலே. பாசிட்டிவ் சார்ஜ் என்ட்ரு ஆனால் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனில் தான் போகும். அப்போ 3 வந்து டாப்பு. அப்போ இவனும் கிடையாது. சூப்பரா? அப்போ கண்டிப்பாக என்ன தான் இருக்கும்? 4 நெகட்டிவ் டவுனு. ஆப்ஷன் 1 தான் கரெக்டு. சொன்ன அத்தனை பேரும் ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. ரொம்ப ஃபெமிலியர் மாடல் பேட்ச். அடுத்து இந்த 83 கொஷின் தப்பு. உங்களுக்கு தெரியல, ஃபார் டைபோல் சார்ஜ் வந்து 10⁻⁻10. சார்ஜ் 10⁻⁻10. செப்பரேஷன் 2D = 1 ஆங்ஸ்ட்ராங். டைபோல் மொமெண்ட் 10⁻⁻10 1 × 10⁻⁻10 10⁻⁻20 தான் எப்படி போட்டாலும் வருது. ஆனால் அவங்க ஆப்ஷன் வந்து டிபைனு கொடுத்துருக்காங்க. டிபைனா ஆக்சுவலாக 10⁻⁻18. ஆனால் இது எப்படி 10⁻⁻18 தெரில. ஆனால் ஸ்டாட் கூலும்னு கொடுத்துருக்காங்க. 10⁻⁻10 ஸ்டாட் கூலும். ஒரே நிமிஷம் அப்படியே நான் கூகுளில் போட்டு வந்துடுறேன். ஸ்டாட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா ஸ்டாட்னா ஒருவேளை 10⁻⁻2 இருந்துச்சுன்னா அவங்க சொன்னதான் கரெக்டாக இருக்கும். அப்படியே யாராவது மொபைலில் அப்படியே போட்டு பாருங்க. 1 ஸ்டாட் கூலும் ஈக்குவல் டு எவ்வளோன்னு போட்டு பாருங்கடா. எல்லாரும் மொபைல் வச்சிருக்கீங்க, அப்படியே ஜஸ்ட் வெளில போயிட்டு போட்டு பார்க்கலாம்ல. சார் சொல்டா. சார் 3.33 × 10⁻⁻10 வருது சார். ஒரே அதுதான் தேடிட்டு. ஒரு ஸ்டாட் கூலும் ஈக்குவல் டு 3.33 × 10⁻⁻10. 10⁻⁻10. ஓகே, 3.33 × 10⁻⁻10. சொன்னது கரெக்டாக தான் இருக்கும் போல இருக்கு. ரைட். ஒரு ஸ்டாட் கூலும் ஈக்குவல் டு இதுல ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. ஒரு ஸ்டாட் கூலும்ன்றது 3 × 10⁻9 கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டேட் கூலும். இப்போ வேற ஏதாவது ட்ரை பண்ணு. அடுத்து வேற வெப்சைட்ல பாரு. சார் 3 × 10⁻10 இருக்கு. 3 × 10⁻10 3 × 10 +10 கொடுத்துருக்காங்களா, -10 கொடுத்துருக்காங்க? -10 -10 அப்படின்னா 3 × 10⁻⁻20 தானே வரணும். அப்போ ஆப்ஷன் 4 அதுக்கு. பதில் சொல்லுங்க. 83 ஆன்சர் பாரு. அப்படியே பேக் போ. ஆப்ஷன் 1 நினைக்கிறேன். ஆப்ஷன் 1 தானே? சார் ஆப்ஷன் 1னா 1 டிபைன் வருது. என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றானுங்க பாருங்கடா. ஒரே நிமிஷம். நானும் இந்த கொஸ்டின் ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கேன். ஃபார் டைபோல். ஒரே நிமிஷம். For a dipole, the value of each charge 10⁻⁻10 start coulomb and separation. The dipole moment. ஆக்சுவலா அவங்க போட்டது கரெக்ட் தான். நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம்னா, ஒரே நிமிஷம். நம்ம கண்டுபிடிச்சாச்சு. என்ன சிக்கல்னா, இப்ப இந்த 2D இருக்குல்ல, 2D வந்து 10⁻⁻10 மீட்டர். ஆக்சுவலா டிபைன்றது என்னன்னா சிஜிஎஸ் யூனிட். இதை மீட்டரை சென்டிமீட்டரா கன்வெர்ட் பண்ணணும்னா
10⁻⁻8 சென்டிமீட்டர் தானே? 10⁻⁻8 சென்டிமீட்டர். ஒரே நிமிஷம் இது எப்படி ரப் பண்றது நான் பாத்துக்கிறேன். இங்க ஒரு ரப்பர் இருக்கும். ரப்பர் எங்க இருக்கு? இது மாதிரி சின்ன குழந்தைங்க மாதிரி ஜாலியா இருக்கும்னு வச்சுக்கேன். ரப்பர்லாம் இருக்கும், எடுத்து எடுத்து நம்ம அழைச்சிக்கலாம். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். ஷைனி, உன்னோட கொஸ்டின் தான் இது, நீ கேட்டிருந்த. நான் அந்த டிபைன்றது சிஜிஎஸ் யூனிட். அப்போ அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம சிஜிஎஸ்ல கன்வெர்ட் பண்ணி தான் போடணும் இல்லையா? ஓகே. கவனமாக கவனிங்க பாய். டைபோல் மொமெண்ட் P = Q × 2D. Qக்கு பதிலாக 10⁻⁻10 ஸ்டாட் கூலும். நீங்க நல்லா கவனிங்க, ஸ்டாட் கூலும்ன்றது SI கிடையாது, CGS. ஆப்ஷன்லையும் CGS, ஆனா டிஸ்டன்ஸ் மட்டும் SI மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப 2Dயோட டிஸ்டன்ஸ் 10⁻⁻8 சென்டிமீட்டர். ரைட்டா? 10⁻⁻8 சென்டிமீட்டர். ஒரே நிமிஷம். அதனால 10⁻⁻10 10⁻⁻8, அப்ப 10⁻⁻18 யூனிட் வந்து கூலோமீட்டர் வச்சுக்கோங்களேன். ஸ்டாட் கூலும் சென்டிமீட்டர். ஸ்டாட் கூலும் சென்டிமீட்டர். இந்த 10⁻⁻8 தான் பிசிக்ஸ்ல 1 டிபைன்னு சொல்றது. இப்பதான் நீங்க புதுசா கத்துக்கிறீங்க. ரைட்டா? இதே சிஜிஎஸ் எஸ்ஐல போட்டா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸ்டாட் கூலும்ன்றது 3.3 × 10⁻⁻10. இது ஒரு 10⁻⁻10. அப்போ ஆன்சர் இது வந்துடும் 3 × 10⁻⁻20. ரைட்டா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன? 1 டிபை தான் ஆன்சர். 1 டிபைனா 10 டிபைன்னு வரக்கூடாதுங்க. என்ன வரணுங்க? இங்க என்ன தெரியுமா வரணும்? சார்ஜுக்கு கூலும், டிஸ்டன்ஸுக்கு மீட்டர். கூலோமீட்டர். ஆக்சுவலா இங்க டிபைன் இல்லாம கூலோமீட்டர்னு இருந்தா ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அப்ப டிபைல இருக்கிறதுனால ஆப்ஷன் 1 தான் ரைட். 1 டிபை. 1 டிபைனா 10⁻⁻18. நல்லா கத்துக்கிட்டீங்களா? ரைட். ஷைனிங், சம் கிளியர் அப்ப? Clear, sir. ரைட். ஆக்சுவலா நீ கேட்ட அன்னைக்கு தெரியாதனால நான் உங்ககிட்ட சமாளிச்சிட்டேன். ஆக்சுவலா தப்பு. ஸ்டாட் கூலும் தெரிஞ்சுக்கணும், அப்புறம் ஆப்ஷன் தெரிஞ்சுக்கணும், அதை வச்சு சால்வ் பண்ணிக்கணும். ரைட்டா? ஓகே. அடுத்தது வேற என்ன இருக்கு? இந்த கொஸ்டின்லாம் பேசிட்டோம். ஒரே நிமிஷம் சின்னதாக்கிக்கிறேன். எந்த கொஸ்டின்ல என்ன பண்ணணும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் ஈஸியா இருக்கும். இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு நடத்த வேண்டியது. எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு பாயிண்ட் சார்ஜ். எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் டியூ டு டைபோல். கவனமா கவனிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைமா இருக்கு உங்களோட போர்டுக்கு. சூப்பரா சொல்லித்தரேன். எலக்ட்ரிக். நேற்று உட்காந்து ஃபுல்லா நோட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணேன். இன்னும் என்னெல்லாம் மிஸ் ஆயிருக்குன்னு பார்த்துருந்தேன். சரி, அதை இன்னைக்கு ஃபுல்லா முடிச்சுன்னா அப்படியே சம் போட ஆரம்பிச்சிடலான்னு முடிவு பண்ணி. எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் due to an electric dipole. உங்களுக்கு இந்த क्वेश्चन ரொம்ப புதுசு பா. due to point charge இருந்ததுன்னா Q/4πε0R. இதே ஸ்பியரா இருந்ததுன்னா outside Q/4πε0R. on capital Q/4πε0 capital R. inside அதுவுமே Q/4πε0 capital R. இது என்னடா ஸ்பியர்?
சரி, இது வந்து ஹாலோஸ்பியர், சாலிட், கண்டக்டிங் ஆர் ஸ்பெரிக்கல் ஷெல். இதே சாலிட் நான் கண்டக்டிங்கா இருந்ததுன்னா சார்ஜஸ் எல்லாம் உள்ளார இருக்கும். அவுட் சைடு இதே தான், ஆன் இதே தான். பட் இன்சைடு எப்படி சார் எழுதணும்? KQ 3R² minus R² by 2R³. பேக்ல ஏன் இன்னைக்கு கெமிஸ்ட்ரி இந்த டைம் வச்சோம் அப்படின்னா, சரி ஃபிசிக்ஸ் இந்த டைம் வச்சோன்னா கெமிஸ்ட்ரி சார் நைட் ஏதோ 8:30 to 9:30 கிளாஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ இதில் பாதி பசங்க கெமிஸ்ட்ரிக்கிட்ட போயிட்டு இருக்கீங்க இல்லையா உதய் சார்கிட்ட. ஸோ அதனால அவர் தான் நேற்றே என்கிட்ட சொல்லிட்டாரு. அதனால தான் காலையிலே டெக்ஸ்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் எல்லாருமே ஓரளவு வந்துட்டீங்க, ரொம்ப நல்ல விஷயம். V inside KQ 3R² minus R² by 2R³. ஞாபகம் கணக்கு பார்த்தது R equal to 0. அப்போ V inside வேணும்னா நேற்று சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? R equal to 0ன்னா 3/2 times of KQ by R, 3/2 times of surface potential. அதே R equal to R இருக்கும் பொழுது surface KQ by R. அப்போ இந்த கிராஃப் எப்படி சார் ட்ரா பண்ணோம்? கிராஃப் R equal to R. அப்போ இந்த இடம் வந்து சர்ஃபேஸ் பொட்டென்ஷியல். அப்போ மேல இருந்து கிராஃப் இப்படி வந்து அப்புறம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், V is proportional to 1/R. இந்த கிராஃபை நல்லா படிச்சுக்கணும். இது சாலிட் நான் கண்டக்டிங் வருது. இவ்வளோ நேரம் பாயிண்ட் சார்ஜ் எடுத்து பார்த்தீங்க, ஸ்பெரிக்கல் ஷெல் எடுத்து பார்த்தீங்க, சாலிட் நான் கண்டக்டிங் பார்த்தீங்க. இப்போ ஒரு டைபோலால கவனமாக கவனிங்க. இங்கே ஒரு -Q, இங்கே ஒரு +Q, separated by a small distance. இப்போ இது ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கிறேன் P. அந்த பாயிண்ட் P இப்படி இருக்கு. பாசிட்டிவ் சார்ஜால இங்க பொட்டென்ஷியல், நெகட்டிவ் சார்ஜால இங்க பொட்டென்ஷியல், தென் டோட்டல் பொட்டென்ஷியல். உனக்கு தெரியுமா பொட்டென்ஷியல் ஸ்கேலார் குவான்டிட்டி, டைரக்ஷன் கிடையாது. பாசிட்டிவ் சார்ஜால இந்த டிஸ்டன்ஸ் ஒரு D, இந்த டிஸ்டன்ஸ் ஒரு D, இந்த டிஸ்டன்ஸ் ஒரு R. இந்த ஆங்கிள் தீட்டா, இந்த ஆங்கிள் 180 மைனஸ் தீட்டா. கரெக்ட் தானே? V1ஆல Q/4πε0 R1, இந்த டிஸ்டன்ஸ் R1. ஒழுங்கா படிச்சுக்கோங்க. அப்ப V1னா என்னடா சார்? பொட்டென்ஷியல் அட் எ பாயிண்ட் P டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். இது பாசிட்டிவ்ன்றதுனால R1 இங்க இருக்கு. அப்ப இந்த இடம் தீட்டா, இந்த இடம் 180 மைனஸ் தீட்டா. டியூ டு நெகட்டிவ் சார்ஜ் Q/4πε0 R2 மைனஸ். டோட்டல் பொட்டென்ஷியல் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா பொட்டென்ஷியல் ஸ்கேலார் பிளஸ், பொட்டென்ஷியல் ஸ்கேலார் டைரக்ஷன்லாம் கிடையாது. அப்போ V1 equal to Q1/4πε0 R1. ஆக்சுவலாக ப்ளஸ், ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், Q2/4πε0 R2. அப்போ டோட்டல் பொட்டென்ஷியல் வேணும்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். அடுத்த லைனில் காமனாக இருக்கிற ஆட்களை தூக்கி வெளில போடுங்க. ரெண்டுமே ஒரே சார்ஜ். அப்போ Qன்னு எடுத்துக்கிறேன். Q/4πε0 1/R1 மைனஸ் 1/R2. அவ்வளோதான். இப்போ டயக்ராம்ல இருந்து R1 R2 நம்ம கண்டுபிடிச்சு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா, டெரிவேஷன் தேவையில்ல, டைரக்டா ஃபார்முலா போயிடுறேன். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா V equal to P cos θ/4πε0. கவனமா கவனி, எலக்ட்ரிக் ஃபீல்டா இருந்தாதான் கியூபு, பொட்டென்ஷியலா இருந்தா ஸ்கொயரு. ரைட்டா? அப்போ V equal to P cos θ/4πε0 R². சரி, எங்களுக்கு இந்த கொஸ்டின் ஒண்ணுமே புரியல, திருப்பி ஒரு டைம் சொல்லி கொடுங்க. கொஸ்டின் என்னன்னா, பொட்டென்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல். டைபோலால என்னடா பொட்டென்ஷியல்? சார் இந்த இடம் -Q, இந்த இடம் +Q. இது சென்டர், ஆக்சுவலா D. அந்த பாயிண்ட்டை நான் இங்க கன்சிடர் பண்றேன் P. பாயிண்ட்டுக்கும் ஓக்குமான தூரம் R. பாசிட்டிவ் சார்ஜுக்கும் Pக்குமான தூரம் R1. நெகட்டிவ் சார்ஜுக்கும் Qக்குமான தூரம் R2. என் கேள்வி, இவங்க ரெண்டு பேராலையும் சேர்த்து எவ்வளவு பொட்டென்ஷியல்? ரொம்ப இம்பார்ட்டன்ட், கவனமா கவனி. உனக்காக தான் 2ஆம் டைம் நடத்துறேன்.
புரியலன்னா 3ஆவது டைம் கத்துக்கோங்க. அப்ப V1 equal to Q1 by 4 pi epsilon naught R1. என்னடா இது? இந்த பாசிட்டிவ் சார்ஜால பொட்டென்ஷியல் 1லாம் வரக்கூடாது, நான் தெரியாம போட்டேன். டியூ டு நெகட்டிவ் சார்ஜ், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பொட்டென்ஷியல் ஸ்கேலார், பிளஸ்னா பிளஸ் மைனஸ்னா மைனஸ், மைனஸ் Q by 4 pi epsilon naught R2. பொட்டென்ஷியல் வழக்கம் போல ஸ்கேலார் குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கோங்கடா, V1 plus V2. அப்போ V வேணும்னா Q by 4 pi epsilon naught R1. ஆக்சுவலா பிளஸ், ஃபார்முலால மைனஸ் Q இருக்கு, மைனஸ் Q by 4 pi epsilon naught R2. இங்க இருந்து Q by 4 pi epsilon naught வெளில எடுத்துருங்க. ரிமைனிங் இருக்கிறது 1 by R1 minus 1 by R2. இப்போ என்னன்னா இந்த ட்ரையாங்கிள் ரூல்ல இருந்து கவனமா இந்த R1 வேணும். R1 வேணும்னா R ஸ்கொயர் பிளஸ் D ஸ்கொயர் பிளஸ் 2RD cos theta. அந்த டெரிவேஷனுக்குலாம் நீங்க போக தேவையில்ல. இங்க இருந்து 1 by R1 கண்டுபிடிப்பாங்க, இங்க இருந்து 1 by R2 கண்டுபிடிப்பாங்க. அதை எடுத்துட்டு வந்து இந்த R1 R2ல சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்கன்னா நேரா ஃபைனல் ஈக்குவேஷன் போயிட வேண்டியதான். இப்போ என் கேள்வி பொட்டென்ஷியல் டியூ டு எலக்ட்ரிக் டைபோல் என்னடான்னு கேட்டா 2p cos theta by 4 pi epsilon naught r. கண்டிப்பா ஸ்கொயர் போடுங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆக்சியலா இருந்தா 2p by 4 pi epsilon naught r cube சொன்னேன். ஈக்குட்டோரியலா இருந்தா p by 4 pi epsilon naught r cube. லாஸ்ட் இயர் ரிப்பீட்டர் பண்ண தப்பு. அவன் ஃபீல்டுக்கு கீழே r cube, பொட்டென்ஷியலுக்கு கீழே r ஸ்கொயர்னு கவனிக்கல. அந்த தப்பை நீயும் செய்யாத. டைபோலால பாயிண்ட் சார்ஜால கிடையாது. டைபோலால 2p by 4 pi epsilon naught r cube, p by 4 pi epsilon naught r cube, கீழே கியூப் வரும், இங்க பொட்டென்ஷியல் கீழே ஸ்கொயர் வரும். ரைட்டா? யாராவது சொல்லுங்க, இந்த P யாரு? சும்மா சொல்லுங்க, P யாரு? டைபோல் மொமெண்ட். டைபோல் மொமெண்ட். அழகா சொன்ன, டைபோல் மொமெண்ட். தீட்டா யாரு? ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டர்ஸ். ஆங்கிள் பிட்வீன் டூ வெக்டார். இங்க டைரக்டா பார்த்ததும் தெரிஞ்சிடும் டயக்ராம்ல. தீட்டான்றது இந்த ஆங்கிள். டைபோல் மொமெண்ட்டுக்கும் ஆருக்குமான ஆங்கிள், டைபோல் மொமெண்ட்டுக்கும் ஆருக்குமான ஆங்கிள் தான் தீட்டா. ரைட்டா? இப்போ உங்கள்கிட்ட 3 கேள்வி நான் கேட்க போறேன். எல்லாரும் ஃபைனல் ஃபார்முலா படிச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. டைபோல் இங்க இருக்குடா, மைனஸ் Q பிளஸ் Q. டைபோல் மொமெண்ட் இந்த பக்கம் இருக்கு, பாயிண்ட் இங்க இருக்கு. அப்ப தீட்டா 0வா? பாயிண்ட் இங்க இருக்கு, தீட்டா 180யா? பாயிண்ட் இங்க இருக்கு, தீட்டா 90யா? இப்போ பதில் சொல்லுங்க. தீட்டா 0வா இருந்தா 2p by p cos theta, p cos 0 by 4 pi epsilon naught r square. புரியுச்சா? அப்ப இந்த இடத்துல p by 4 pi epsilon naught r square, இந்த இடத்துல minus p by 4 pi epsilon naught r square. ஏன்னா cos 180 minus 1. உங்களுக்கு புரியுதா? cos 180 minus 1, cos 0 plus 1, இந்த இடத்துல v0. அப்போ பாசிட்டிவ் சார்ஜால பொட்டென்ஷியல், நெகட்டிவ் சார்ஜால பொட்டென்ஷியல் எக்ஸாக்டா ஈக்குட்டோரியல் பாயிண்ட்ல பொட்டென்ஷியல் 0 தம்பிகளா? அந்த கொஸ்டின் தான் ஏற்கனவே கேட்டிருக்காங்க. என்ன சார் கேட்டாங்க? சார் மைனஸ் Q பிளஸ் Qன்னு ஒரு டைபோல் எடுத்துக்கிறேன். எக்ஸாக்டா இது சென்டர், இந்த இடம் 90 டிகிரி, இந்த இடத்துல பொட்டென்ஷியல் எவ்வளோ சார்? 0. இங்க இருந்து நீ 10 கிலோமீட்டர் மேல போனாலும் 0 தான் பொட்டென்ஷியல். ஏன்னா ஈக்குட்டோரியல் பாயிண்ட்ல பொட்டென்ஷியல் கண்டிப்பா 0வா தான் இருக்கும், ஆக்சியல் பாயிண்ட்ல ரொம்ப அதிகமா இருக்கும், இந்த இடத்துல ரொம்ப மினிமமா இருக்கும். இதை கவனமா கத்துக்கணும். ரைட்டா? இவ்வளவு உருட்டுறீங்களே, வெக்டார் ஃபார்ம்ல சொல்லுங்க. அப்ப v equal to p cos theta by 4 pi epsilon naught r square. ரைட்டா? கரெக்ட் தானே? இதே கொஸ்டின் எல்லாரும் ஃபார்ம்ல பாத்துங்க. இப்போ இது ரிலேட்டடா கடை அம்மா சொல்லுங்க. 91 டக்குனு ஆன்சரை போட்டு விடுப்பாங்க.
நீங்க தான் எல்லாரும் பெரிய ஆளாச்சு. 91 ஆன்சர் சொல்லுங்க. ஏய் 91 ஆன்சர் சொல்லுங்கடா. Option 2, sir. ஆப்ஷன் 2, sir. 2வா? ஏன் ஆப்ஷன் 2? எலக்ட்ரிக் டைபோல், டைபோல் மொமெண்ட், கேட்கறது பொட்டென்ஷியல், ஆர் டிஸ்டன்ஸ், ஃப்ரம் சென்டர், ஆங்கிள் தீட்டா. அப்ப என்ன ஃபார்முலா? டைரக்ட் ஃபார்முலா பி காஸ் தீட்டா பை 4πε0 ஆர் ஸ்கொயரு. சார் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையில இருந்து படிக்கிறோம். 1/4πε0க்கு கேன்னு கற்றுக் கொடுத்தீங்க. அப்போ கேபி காஸ் தீட்டா பை ஆர் ஸ்கொயரா? இது தப்பு. சைன் தீட்டா, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. புரியுதா? ஸோ ஆப்ஷன் 91ல ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் பார்த்தனே. 89 சொல்லுங்க. சொல்லுங்கடா. வெக்டார் ஃபார்முலா எழுதிக்கோ. பி காஸ் தீட்டா பை 4πε0 ஆர் ஸ்கொயர். கண்டிப்பா 2 ஆப்ஷன் கிடையாது. யார் 2 பேர் கிடையாதுன்னு கண்டுபிடிங்க. 1 and 3. 3, sir. யார் கிடையாது? 1 and 3. 1 and 3 கிடையாதா? 3 and 4 முதல்ல கிடையாது. டேய் காஸ் தீட்டாடா, காஸ் தீட்டானா டாட் தாண்டா வரும், சைன் தீட்டா தாண்டா கிராஸ் வரும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்கடா. காஸ்னா ஸ்கேலார் டாட்டு, சைன்னா கிராஸ். இவங்க 2 பேர்ல யார் சார் கரெக்ட்? கே பி காஸ் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். கேவ அப்படியே வச்சுக்கோ. பி வெக்டார் காஸ் தீட்டா ஆர் கேப் பை ஆர் ஸ்கொயர். இந்த மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? இல்லை, ஏன்னா ரெண்டுமே வெக்டார்ல இருக்கு. நீங்க படிச்சிட்டு இருக்கீங்க ஆர் கேப்புக்கு பதிலாக ஆர் வெக்டார் பை ஆர். யூனிட் வெக்டார்னா ஒரு வெக்டாரை அதோட மேக்னட்யூடால டிவைட் பண்ணணும். உங்க மேக்ஸ் வாத்தியார் சொல்லி கொடுத்துருப்பாரு. ஆர் கேப் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் பை ஆர். அதனால கே பி வெக்டார் ஆர் கேப்புக்கு பதிலா ஆர் வெக்டார் பை ஒரு ஆர் கியூப். எங்க ஆர் வெக்டார் பை ஆர் கியூப் இருக்கோ அதான் ரைட்டு. தெரியாம இந்த ஆப்ஷன் அடிச்சிடாது, தப்பு. ஏன்னா அது கீழே ஸ்கொயர் இருக்கு. ஆப்ஷன் 1 தான் ரைட்டு. தெரியுதாப்ப? ஓகே. ஒரே நிமிஷம். ஆல்மோஸ்ட் மீதி இருக்கிற சம்ம 88 பார்க்க தேவையில்லடா. 88லாம் இப்போ சால்வ் பண்ண மாட்டீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். மீதி சால்வ் பண்ணுற சம்ம எல்லாம் சொல்லி கொடுத்தா ஆல்மோஸ்ட் சொல்லி கொடுத்தாச்சு. ஓகே. அது இந்த கொஸ்டின்லாம் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது பாருங்க. ஆன்சர் சொல்லுங்க. A particle of mass m, charge q, released from rest u0, electric field enter ஆகுது, kinetic energy கேட்குறாங்க after t10. kinetic energy after t10. kinetic energy என்னடா ஃபார்முலா? half mv². கரெக்டா? half mv². இப்போ எனக்கு v வேணும்ல, ஏன்னா m ஒன்றும் பண்ண முடியாது, அதனால v தான் இப்போ வேணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் half at² இல்லை, நான் பார்த்தேன் ஞாபகம் இருக்கா? சார்ஜ் என்ட்ரானா ஆக்சுவலா y வந்து half at². half ஏக்கு பதிலா e/m t² அப்படியே இருக்கும். கரெக்டா? இந்த இடம் டிஸ்பிளேஸ்மெண்ட் y.
கைனடிக் எனர்ஜி கேட்குறாங்க, எப்படி சால்வ் பண்றது? half mv ஸ்கொயர். ஆக்சலரேஷனுக்கு f equal to ma, இங்க ஒரு e. ஆக்சலரேஷன் வேணும்னா e by m. ஏக்கு பதிலா b by t ன்னு எழுதலாம். ஒரு நிமிஷம் நான் போட்டு பார்த்துக்கிறேன், எனக்கு கரெக்டாக வந்துச்சுன்னா உங்களுக்கு சொல்லித்தரேன். e by m into t. ஓகே சார் ஆப்ஷன் 2 சார். அதான் நான் யோசிக்கிறேன். ஹாஃப் m v ஸ்கொயருக்கு பதிலா e ஸ்கொயர் t ஸ்கொயர் பை m ஸ்கொயர். m போயிடுச்சு. e ஸ்கொயர் q ஸ்கொயர் t ஸ்கொயர் பை 2m. எக்ஸலண்ட், ஆப்ஷன் 2 ரைட்டு. கவனி, ஈஸியான சம் தான், நான் தான் போட்டு குழப்பிக்கிட்டேன். மறுபடியும் நம்ம இந்த எரேசரோட உதவியை நாடுவோம். எரேசர் ஒரே இந்த ஒரு சம் முடிச்சு நீங்கள் கிளம்பிடலாம். ஆல்மோஸ்ட் மேக்ஸிமம் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். உங்களுக்கு இன்னும் 2-3 நாளைக்கு என்ன வேலை அப்படின்னா, அந்த ஆகாஷ் இன்னொரு பிடிஎஃப் அனுப்பிச்ச மாதிரி நான் இப்போ கூட சென்ட் பண்ணி வரேன். அதில் இருக்கிற எல்லா சம்மும் தயவுசெய்து சால்வ் பண்ணேன். நாளையிலிருந்து அதில் தான் 20 சம் போட போகிறேன். இந்த கான்செப்ட் நீங்கள் மிஸ் பண்ணிட்டேன்ப்பா, இல்லைன்னா சம் தான் போயிருப்பேன். அவரு கெமிஸ்ட்ரி சார் காலையில நேத்துல இருந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. சரி பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு கிளாஸ் தானே பரவாயில்ல கொடுத்தாச்சு விட்டு ஒரு நிமிஷம். ஈஸியான சம் பாருங்க. இப்போ இந்த பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல என்டர் ஆகுது, கைனடிக் எனர்ஜி கேட்குறாங்க, அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசாலாம் இல்லை. ஆக்சலரேஷனுக்கு என்னடா ஃபார்முலா? சரி, ரெண்டு ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட்லா ma, எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல என்டர் ஆச்சுன்னா e, ஆக்சலரேஷனுக்கு e by m. ஆக்சலரேஷனுக்கு வெலாசிட்டி பை டைம், தட் இஸ் e by m. வெலாசிட்டி வேணும்னா e t by m. கைனடிக் எனர்ஜிக்கு காலங்காலமா நீங்க படிச்சுட்டு இருக்கிறது half m v ஸ்கொயர். v ஸ்கொயர் e ஸ்கொயர் t ஸ்கொயர் பை m ஸ்கொயர். m போயிடுச்சு, ஒரு m-க்கு ஒரு m போயிடுச்சு. ஃபைனலா e ஸ்கொயர், இந்த சார்ஜுக்கு பதிலாக உன் விருப்பம், நீ q-ன்னு கூட எழுதிக்கலாம், பை m. ஆப்ஷன் 2 கீழே ஒரு 1/2 இருக்கு. e ஸ்கொயர் q ஸ்கொயர் t ஸ்கொயர் பை 2m. ரைட் அப்பா? ஓகே. ஸோ எல்லாம் நல்லா கற்றுக்கிட்டீங்களா? ஒரு ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு வரேன். இந்த செஷன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்.